வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நேற்று வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அதாவது என்னால் வந்து பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ண முடியாது மேம். எந்த ஒரு பேட்ச்லையும் என்னால் ஜாயின் பண்ற சுச்சுவேஷன்ல இல்லை மேம். நான் யூடியூப் மூலயமா தான் படிக்க போறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்டடி பிளான் தான் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஓகேங்களா. ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இதுல ஸ்டடி பிளான் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான வேர் டு ஸ்டடி, ஸோ ஸ்கூல் புக்ல எந்தெந்த இடத்துல இருக்கு, எந்தெந்த டாபிக் எந்தெந்த ஸ்கூல் புக்ல கவர் ஆகுது, எந்தெந்த ஸ்கூல் புக் எல்லாம் படிச்சோம் அப்படின்னா எவ்வளவு டாபிக் கவர் பண்ண முடியும். ஸோ இதை பத்தின வேர் டு ஸ்டடி வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு டாபிக் வைஸ் நான் கொடுத்துருப்பேன். வேர் டு ஸ்டடி புக்ல எங்க படிக்கலாம், அது போக வேற எங்கெங்க படிக்கலாம், இது எல்லாத்தையுமே அந்த வேர் டு ஸ்டடி வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ தெளிவா டீட்டெயில்டா ஒவ்வொரு வீக்குக்கும் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டடி பிளான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூஷன் தான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி. அதை வந்து நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நேற்று நம்ம சிலபஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ல 15 கேள்விகளும் ரீசனிங்ல 10 கேள்விகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நியூவா சிலபஸ் மாத்தினதுல சொல்லியிருந்தாங்க. பட் சிலபஸ் மாத்தினதுல எந்த ஒரு டாபிக்குமே மேக்ஸ்ல உங்களுக்கு வேரி ஆகல. ஓகேங்களா. ஸோ அப்போ நேத்து பார்த்ததே தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 டாபிக்கும், ரீசனிங்ல பாத்தீங்கன்னா ரீசனிங்க ஒரு டாபிக்கே வச்சுக்கோங்க அப்படின்னு. டைஸ் இது கூட வர்றதால இது ஒரு 2 டாபிக்னு வைங்க. மொத்தமா 11 டாபிக். ஓகேங்களா. ஸோ இது வந்து சிலபஸ்ல இருக்கிறது. இன்னும் அடிஷ்னலா ஒரு 4 டாபிக் இருக்கு. அதையும் சேர்த்து 15 டாபிக்கா கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த 4 டாபிக் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். நிறைய டைமிங் எடுத்துக்காது, ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா. ஸோ மொத்தமா 15 டாபிக் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்கு. அந்த 15 டாபிக்கையும் நான் 14 ஸ்கெடியூலா தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ 14 ஸ்கெடியூல்ல நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளான் இருக்கு. ஸோ ஜூன் 8ஆம் தேதியே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டடி பிளான் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்க, தெளிவா டீடைல்டா கொடுத்துருக்கேன். என்னென்ன ஸ்கெடியூலுக்கு என்ன ஃப்ரம் டேட் என்ன டு டேட் அப்படிங்கறத நான் தெளிவா கொடுத்துருக்கேன். அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கெடியூலும் மண்டே டு சண்டே வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மண்டே டு சண்டே ஒரு ஸ்கெடியூல், மறுபடியும் அடுத்த மண்டேல இருந்து சண்டே ஒரு ஸ்கெடியூல், இந்த மாதிரி போகும். எப்பயுமே மண்டே டு சாட்டர்டே படிங்க. ஓகேங்களா. ஸோ மண்டே டு சாட்டர்டே படிங்க, போட்டு பாருங்க, இது எல்லாமே பண்ணுங்க. சண்டே அன்னைக்கு எப்பயுமே அதோட ரிவிஷன் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபுல்லா சண்டே வரைக்கும் படிக்க கூடாது. மண்டே டு சாட்டர்டே ஃபுல்லா பாக்குறது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது, ஸோ தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே மண்டே டு சாட்டர்டே. சண்டே அன்னைக்கு நீங்க படிச்ச விஷயத்த, அந்த ஸ்கெடியூல்ல என்ன படிச்சீங்களோ அந்த படிச்ச விஷயத்த ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அதுதான் சண்டே. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஸ்கெடியூல் பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஆக்சுவலா வந்து மண்டே டு சாட்டர்டேன்னு சொன்னேன் இல்லையா. பட் இந்த ஸ்கெடியூல் இன்னையில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல நாளைக்கு காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. பட் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றதால உங்களுக்கு நாட்கள் கம்மி இல்லையா. ஸோ இன்னைக்கு டியூஸ்டே, நாளைக்கு வெனஸ்டே அப்படிங்கும் போது நாட்கள் கம்மி. அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் டாபிக் வச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ பெர்சன்டேஜ் டாபிக் 10 மாடல் இருக்கு. பட் இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். அதனாலதான் இந்த ஸ்கெடியூல்ல ஃபர்ஸ்ட் வீக்லயே இதை நான் வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது சண்டே வரைக்கும் வரும். அடுத்து மண்டே டு சாட்டர்டே. ஸோ மார்ச் 3ல இருந்து 9 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக். லாஸ்ட் குரூப் 4ல இதுல தான் அதிகமா கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய கேள்விகள், அதாவது நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும் இல்லையா, நிறைய மாடல்ஸ் இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். கம்மியான மாடல் ஈஸியா இருக்கிறது எல்லாமே கடைசியா வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 8 வரைக்கும் தான் இதை படிக்கணும். 9ஆம் தேதி ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் மண்டே டு சண்டே பாருங்க, மண்டே டு சாட்டர்டே 15 வரைக்கும் படிக்கணும். டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 20 மாடல் இருக்கு. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல 12 மாடல் இருக்கு. ஓகேங்களா. ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல 12 மாடலும், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன்ல 20 மாடல் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கெடியூல், 4வது ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 17ல இருந்து 23 வரைக்கும், 22 வரைக்கும் படிக்கணும். 23 அன்னைக்கு ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். சிம்பிளிஃபிகேஷன் டாபிக், சிம்பிளிஃபிகேஷன்ல 15 மாடல் இருக்கு. பார்க்கறதுக்கு தான் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிளான விஷயம் எல்லாம் கிடையாது, நிறைய இருக்கு. ஓகேங்களா. ஸோ நிறைய நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, ஃபார்முலாஸ் இருக்கு, எல்லாத்தையும் நீங்க படிக்கணும்.
அடுத்து ஸ்கெடியூல் 5 பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 24 இருந்து மார்ச் 30 வரைக்கும் 29 வரைக்கும் படிங்க. 30ஆம் தேதி ரிவிஷன் பண்ணி பாருங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்கை நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல ஏஜ் ப்ராப்ளம், டைஸ், ப்ராபபிலிட்டி இது எல்லாத்தையும் நீங்க அடுத்த ஸ்கெடியூல்ல படிங்க. ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல மற்றது எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு 5வது ஸ்கெடியூல்லையே கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 மாடல் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஏஜ் ப்ராப்ளம் ஒரே வீடியோ தான், நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணா போதும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 மாடல் வரும். சோ இத வந்து 6th ஸ்கெடியூல்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிஜிபி எதுக்காக எல்லோல நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ்ல ஏபிஜிபியே இல்லையே மேம், அதை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்பர் சீரீஸ் அதுக்கப்புறம் இது வருது இல்லையா? சோ லாஜிக்கல் ரீசனிங்லயும் அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிஜிபில இது வந்துடும் சிம்பிளிபிகேஷன்ல. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி மெர்ஜ் பண்ணி கேட்டுருவாங்க. ஓகேங்களா? சோ ஏபிஜிபி அப்படின்னு அது அந்த டாபிக் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, பட் அது மெர்ஜ் ஆகி வேற எதுலயாவது வந்துடும். ஓகேங்களா? சோ ஏபிஜிபில ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோ இல்ல சிம்பிளிபிகேஷனோ இல்ல லாஜிக்கல் ரீசனிங்லயோ வர்ற மாதிரி உங்களுக்கு கேள்விகள் மாத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்க அதுக்காக தனியா உட்காந்து படிக்க முடியாது இல்லையா? சோ அதுலயே நீங்க அதை சேர்த்து படிக்கும் போது ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அதை செப்பரேட்டடா பிரிச்சிருக்கோம். அப்ப ஏபிஜிபில உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 மாடல் இருக்கு. சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு கொஸ்டின்ல எல்லாமே கேட்ட கேள்விதான். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி இந்த டாபிக் எல்லாமே இருக்கிற டாபிக் தான். சோ இதுலயும் உங்களுக்கு ஏபிஜிபில கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ லாஸ்ட் எக்ஸாம்லயே கேட்டிருப்பாங்க. சோ அதனால வந்து இதெல்லாமே ஒமிட் பண்ணக்கூடாது. இது இல்லையே மேம் சிலபஸ்லயே இல்லையே எதுக்காக படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்க கூடாது. மொத்தமா 15 டாபிக் 15ஐயும் கம்பல்சரியா படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? சோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ ப்ரீவியஸ் இயர்ல எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ல இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ல எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க, எது ரொம்ப முக்கியம், எது தேவையில்லை, இதெல்லாமே பார்த்துதான் இந்த 15 டாபிக்கை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த 15 டாபிக் கம்பல்சரியா ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சே ஆகணும். ஓகேங்களா? சோ அதனாலதான் எல்லோல ஹைலைட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இந்த ஏபிஜிபியை கேக்குறீங்க, அதனாலதான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? சோ ஏபிஜிபி அப்படின்னு மென்ஷன் பண்ணி வராது. இது வந்து 2-3 இது கூட கலந்து வரும். ஓகேங்களா? சோ அப்படி கலந்து வரும்போது நம்ம ஏபிஜிபி நம்ம கேட்டோம்னா அவங்க இல்ல இது சிம்பிளிபிகேஷன் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால தெளிவா இதையும் படிச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 8ல பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 20ல இருந்து 27 வரைக்கும் 26 வரைக்கும் படிங்க. 27ஆம் தேதி டெஸ்ட் எழுதி பாருங்க. மென்சுரேஷன் 2D. ஓகேங்களா? சோ மென்சுரேஷன் 2D ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 14 கேள்விகள் இருக்கு. ஓகேங்களா? சோ ஏரியாவும் அதுக்கப்புறம் அதாவது பரப்பளவும் சுற்றளவும் வரும் இல்லையா அது. அடுத்து 9வது ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 28ல இருந்து மே 4 வரைக்கும் அது பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் 3D. ஓகேங்களா? கன அளவு, மொத்த புறப்பரப்பளவு, வலைபரப்பு இதெல்லாமே வரும் இல்லையா அது. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மாடல் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது, நிறைய படிக்கணும். அடுத்து பாருங்க ஸ்கெடியூல் 10 பாத்தீங்க அப்படின்னா மே 5ல இருந்து மே 11 வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துருது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மாடல் இருக்கு. அடுத்த ஸ்கெடியூல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருது. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 மாடல் இருக்கு. எப்பயுமே நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரண்ட்ல தான் வைப்பேன். ஓகேங்களா? சோ அதை ரிப்பீட்டடா நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா? சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கடைசியா கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா? சோ மத்தது எல்லாமே நீங்க ஃப்ரண்ட்ல படிச்சிருவீங்க. சோ அது வந்து நீங்க ஆல்ரெடி ரிப்பீட்டடா பாக்குறது தான், அதனால கடைசியா கொண்டு வந்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 12 மே 19ல இருந்து 25 வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மாடல் இருக்கு. ஓகேங்களா? சோ அது போக பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 13 14 பாத்தீங்கன்னா எல்லோல ஹைலைட் பண்ணிருப்பேன். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா தெளிவா இதுதான் அப்படிங்கிற மாதிரி டாபிக் உங்களுக்கு இருக்காது. ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸும் உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல்ல வந்து அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் இதுல கொடுத்துருக்காங்க இல்லையா சிலபஸ்ல, அதுல வந்து இருக்காது. ஓகேங்களா? சோ ஆனா ஆவரேஜ் அண்ட் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடியதுதான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் கூட மெர்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளிபிகேஷன் கூட மெர்ஜ் ஆகி வரும். ஓகேங்களா? சோ அதனால இது எல்லாத்தையுமே நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த டாபிக் இந்த 3 டாபிக் அதாவது 3 வரும் இல்லையா? சோ ஏபிஜிபி, அதுக்கப்புறம் ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அது போக ப்ராபபிலிட்டி கூட சொல்லுவாங்க நிறைய
நிறைய பேர். ஓகேங்களா? ஸோ அப்போ 4 டாபிக் இல்லை, அதையே நம்ம எக்ஸ்ட்ராவா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ டைஸ் ஆகட்டும் ப்ராபபிலிட்டி ஆகட்டும் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல வந்துடும். ஸோ மற்றது எல்லாமே மற்ற டாபிக் கூட மெர்ஜ் ஆகி வரும். அதனால இந்த 15 டாபிக்குமே நீங்க கம்ப்ளீட்டடா படிச்சுதான் ஆகணும். நான் 15 டாபிக்க 14 ஸ்கெடியூலா தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஏஜ் ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தான். அப்ப ஏஜ் ப்ராப்ளம் டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி நீங்க சேர்த்து படிச்சிருங்க. ஸோ மொத்தமா 14 ஸ்கெடியூல் தான். பாருங்க ஜூன் 8ஆம் தேதியே கம்ப்ளீட் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ ஜூன் 8ஆம் தேதி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிருவீங்க. ஸோ அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் 25 தான் வந்து நோட்டிபிகேஷன் தராங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த மிட்ல தான் தராங்க. மென்சுரேஷன் 2D இருக்குல்லையே அந்த மிட்ல தான் தராங்க. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா நீங்க 1 2 3 4 5 6 7 அதுக்கப்புறம் என்னது 8 டாபிக். ஓகேங்களா? ஸோ 8 டாபிக் கம்ப்ளீட்டடா முடிச்சு 9 டாபிக் போயிருவீங்க. ஓகேங்களா? ஸோ 9வது டாபிக்கே கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜுக்கு போயிருவீங்க. ஸோ அது வந்து நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே போயிருவீங்க. மீதி இருக்கிறது எல்லாமே சிம்பிளானது தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ அது எல்லாமே நீங்க அடுத்தடுத்து படிச்சுக்கலாம். ஸோ படிச்சு முடிச்சதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆனுவல் பிளானர்ல வந்துச்சு இல்லையா? குரூப் 4 எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா 25/4/2025 உங்களுக்கு வந்துடும். எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா 13/7/2025. நம்ம ஸ்கெடியூல கம்ப்ளீட் பண்றது 8/6/2025. ஸோ இதுல இருந்து 12ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 12/7/2025 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 33 நாட்கள், தோராயமா 30 நாட்கள்னு வச்சுக்கிட்டா கூட 1 மந்த் ஃபுல்லா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்றதுக்கு இருக்கு. ஓகேங்களா? அந்த 1 மந்த் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம எங்களால எங்க சைடு என்னென்ன தர முடியுமோ எல்லாத்தையும் நாங்க தந்துருவோம். ஓகேங்களா? ஸோ அது அந்த 1 மந்த் விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 1 மந்த் ஃபுல்லா என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து போகலாம் அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த நாட்களை ஃபுல்லாவே நீங்க தான் யூஸ் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இது கூடவே பாத்தீங்க அப்படின்னா பேசிக் மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ பேசிக் மேக்ஸ் தெரியாதவங்க நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாளைக்கு வந்து நான் வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த பேசிக் மேக்ஸ்ல இருக்கிறத, நீங்க பேசிக் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பேசிக் மேக்ஸ்ல இருக்க வீடியோஸ்ல ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான உங்களுக்கு அந்த மேக்ஸ் வேர் டு ஸ்டடி வீடியோ வந்துடும். அதுல டீட்டெயில்டா தெளிவா கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்ல எல்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த டாபிக் இருக்கு, எப்படி எல்லாம் கவர் பண்ணணும், வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் படிக்கலாம், வேற என்ன சோர்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே நாளைக்கு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரியா நான் சொல்றத ஃபாலோ பண்ணி இப்ப மட்டும் கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த எக்ஸாம் 13/7/2025 வரைக்கும் நான் என்னென்ன சொல்றேனோ அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா கம்பல்சரியா 25க்கு 25 உங்களால நிச்சயமா எடுக்க முடியும். ஓகேங்களா? சோ அதுக்கு நான் கேரண்டி. பட் நான் சொல்றது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டன்சியா படிக்கணும். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இதான் பாத்தீங்கன்னா நான் எல்லா மாடலும் சொல்லியிருக்கேன். இவ்வளவு மாடல் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 9 மாடல் இருக்கு. இதை விட்டுட்டேன் இல்லையா? சோ அதுல 9 மாடல் இருக்கு. சோ எல்லா மாடலையுமே சொல்லிட்டேன். ஓகேங்களா? சோ தெளிவா இந்த ஸ்கெடியூல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நான் வந்து இந்த PDF நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்ல கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சோ நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் ஆகாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இம்பார்ட்டன்ஸ் வீடியோ நிறைய வரும். நீங்க அடுத்தடுத்து பார்க்கும்போது அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால கண்டிப்பா வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனல்ல இந்த PDF நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பா அந்த PDF பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ டவுன்லோட் பண்ணி மட்டும் வைக்காதீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க எங்க படிக்கிறீங்களோ அங்க ஒட்டி வச்சுக்கோங்க, இல்ல அங்க பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த ஸ்கெடியூல் பிரகாரம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கம்பல்சரியா உங்களால முழு மதிப்பெண் எடுக்க முடியும். ஓகேங்களா? சோ நாளைக்கு உங்களுக்கு இதுக்கான வேர் டு ஸ்டடி வீடியோ போடுறேன். சோ அதை தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்றது ஒரு ஃபயரா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? சோ நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.